டார்க் நைட் படத்தில் ஜோக்கரோட ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். மனுஷங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவைங்கிற வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வாழ்வாங்க. இதுவே வாய்ப்பு கிடைச்சி மாறிடுச்சுன்னா அதை கால் தூசி கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷன் வாய்ப்பு கிடைக்காதனால தான் அவன் தப்பு செய்யாமல் இருக்கான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வைரக்கற்களை பத்திரமா பாதுகாத்து செக்யூரிட்டிலாம் பலமாக வச்சிருக்கனால தான் அதை யாரும் திருடாமல் இருக்காங்க. எந்த செக்யூரிட்டியுமே இல்லாமல் அனாதையாக இருந்துச்சுன்னா அதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திருடணும் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு திருடன் அவங்கள கொலை பண்ண வரேன் அப்படின்னா, இல்லைங்க நான் நல்லவன், நான் அவங்களெலாம் அடிக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அவன் நம்மளை அடிக்க வரான் அப்படின்னா பதிலுக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக அவனை அடிப்போம். மனுஷனுக்கு சரியான சூழ்நிலை கிடைக்காதனால தான் அவன் நல்லவனாக இருக்கான். இதுவே சூழ்நிலை கிடைச்சிச்சு அப்படின்னா கெட்டவனாக மாறிடுவான் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்த பிலிப் ஜிம்பார்டோ அப்படிங்கிறவர் 1971 அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதாவது பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் போது அவன் ரொம்பவே ஈகோவாக ஃபீல் பண்ணுவான். அதாவது நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். இப்படி ஃபீல் பண்ணும்போது தனக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்பவே மோசமாக நடத்த ஆரம்பிப்பான். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். லைக் ஒரு மோசமான ஒரு அரசன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நாட்டு மக்களை ரொம்பவே மோசமாக நடத்துவான். ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் விடுங்க, நம்ம மனுஷங்க இருக்கோம்ல, நம்ம மனுஷங்க நமக்கு கீழே இருக்கக்கூடிய மிருகங்களை எப்படி பார்ப்போம்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அந்த மிருகங்களை மதிக்க விட மாட்டோம். லைக் எறும்பாக இருக்கலாம், ஒரு நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், நம்ம அதை பெருசாக அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம். இப்படி நம்ம அந்த மிருகங்களோட பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறனால அந்த மிருகங்களை நம்ம மோசமாக நடத்துகிறோம். இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிலிப் ஜிம்பார்டோ 1971 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ப்ரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா $15. மேல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் விழுகுது. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி 24 பார்ட்டிசிபெண்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப மென்டலாக ஸ்டேபிளாக உள்ள ஆட்கள். இவங்க மேலே எந்த கிரைம் கேஸஸும் கிடையாது. இவங்க எல்லாரையும் ரேண்டமாக 12 பேராக பிரிக்கிறாங்க. 12 பேர் பிரிசனர்ஸ், இன்னொரு 12 பேர் வார்டன்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஸ்டிமுலேட்டடான ஒரு ப்ரிசனை பில்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரிசனில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் ஆகுது. 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரிசனர்ஸை உண்மையான போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரிசனர்ஸ்க்கு உண்மையான ப்ரிசனர்ஸ் எந்த விதமான கிளாத்தை வேர் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரியான கிளாத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்டன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் ப்ரிசனர்ஸ்க்கும் ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள சன்கிளாஸஸை போட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வார்டன்ஸ்க்கு முக்கியமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னா, எந்த ப்ரிசனரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், ஒரு வார்டனாக ப்ரிசனர்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்தில் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சர்வேலன்ஸ் கேமரா மூலயமா தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேயில் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய அந்த தாட் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே நடிக்க தான் வந்திருக்கோம், நம்ம உண்மையான ப்ரிசனர்ஸ் கிடையாது, உண்மையான வார்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். முதல் நாள் எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2வது நாள் எல்லாமே மொத்தமாக மாறிடுது. நம்ம நடிக்க தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால ப்ரிசனர்ஸ் வார்டன் சொல்கிறத கேட்கல. அதாவது வார்டன்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா, ப்ரிசனர்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் வார்டன் சொல்கிறத ப்ரிசனர்ஸ் கேட்காதனால வார்டன்ஸ் எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னா, அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்குது, அவனை விட நான் தான் பெரிய ஆள், அப்போ நான் சொல்கிறதானே அவன் கேட்கணும், அவன் எப்படி நான் சொல்கிறத கேட்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால இந்த வார்டன்ஸ் ப்ரிசனர்ஸை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா, புஷ்அப் எடுக்க சொல்கிறது, தூங்க விடாமல் பண்ணுறது, அந்த ப்ரிசனர்ஸை ஐசோலேட் பண்ணுறது, அதாவது அவங்கள தனிமைப்படுத்துறது. இது மாதிரி ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்து ப்ரிசனர்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வார்டன்ஸோட பிஹேவியர் டோட்டலாக மாறிடுது. நான் யார் அப்படிங்கிறத மறந்து தான் உண்மையானவே வார்டனாகவே மாறிட்ட மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருந்திருக்கு. அவங்க ப்ரிசனர்ஸை ரொம்ப மோசமாக நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் இந்த ப்ரிசனர்ஸில் பல பேர் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. என்னை விட்டுருங்க, இந்த காசும் வேணாம், பணமும் வேணாம்,
எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. இப்படி அழுதவங்கள மட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வெளியேற்றிடுறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வெளியேறி போயிடுறாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆகி ஒரு அடிமை மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு, அதாவது வார்டன் சொல்கிறத பிரிசனர்ஸ் ஒரு அடிமை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா வார்டன்ஸும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கல. ஒரு சில வார்டன்ஸ் கிட்ட அந்த ஒரு கருணை குணம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அவங்க பெருசாக வந்து எந்த துன்புறுத்தல்லையும் ஈடுபடல. ஓரளவு ஒரு மனித நேயத்தை அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அந்த வார்டன்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இனிமேலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6வது நாளே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இழுத்து மூடுறாரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் குட் டூ டெரிபிள் திங்ஸ். அதாவது ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப மோசமான விஷயத்த செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவில் ஒருத்தன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலை அப்படிங்கிறத அவனை மாற்றிடும். இந்த வார்டன் அப்படிங்கிற ஒரு பதவி, அதாவது தான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இருக்க விஷயங்களை ரொம்ப மோசமாக நடத்துவான். இந்த விஷயத்த ப்ராக்டிக்கலாக செஞ்சு ப்ரூவ் பண்ணியும் காட்டிட்டாரு. இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள நல்லது கெட்டது இந்த 2 விஷயமே இருக்கும். இதில் எந்த சூழ்நிலை அமைதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. அதாவது வாய்ப்பு கிடைச்சா தப்பு செய்வாங்க. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளோட டிசிஷன்ஸை ஓரளவு லாஜிக்கலாக மாற்ற முடியும். பெரிய ட்ரஸ்ட்டை மற்றவங்க மேலே வைக்காம அவங்களும் மனுஷங்க தான், தப்பு செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை லாஜிக்கலாக மாற்றிக்க முடியும்.